Hello and warm greetings to all my viewers around the world. I am GP Rajan, Mananala Alosagar, and the founder of Mindsphere Academy, a psycho-education hub. அதாவது உளவியல் கல்வி அளிப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட இந்த மைண்ட்ஸ்பேர் அகாடமியையும் இந்த யூடியூப் சேனலையும் நீங்கள் ஆதரிப்பீங்க என்று நம்புகிறேன். இந்த சேனலோட இந்த அகாடமியோட விஷன் மிஷன் எல்லாமே ஐயா அப்துல் கலாம் அவர்களுடைய கனவு தான். அதாவது அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, சமுதாயத்தில் எந்த ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸ் கொண்டு வரணும், நேர்மறையான மாற்றங்கள் கொண்டு வரணும்னா பள்ளி குழந்தைகளை போய் பாரு, அவங்கள மோட்டிவேட் பண்ணு அப்படின்னு அவர் சொல்லுவார். அதை செஞ்சு காமிச்சார். உங்க எல்லாருக்கும் தெரியும், கவனிச்சிருப்பீங்க. அவர் டிஃபென்ஸ் சர்வீஸில் சயின்டிஸ்டாக இருந்தப்பையும் சரி, பிரசிடெண்டாக இருந்தப்பையும் சரி, எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் நாட்டுக்குள்ள அங்கே உள்ள பள்ளி குழந்தைகளை சந்திக்க அவர் தவறுனதில்லை, அவங்கள ஊக்குவிக்க தவறுனதில்லை அவர். ஸோ அதைத்தான் நான் மையமாக எடுத்திருக்கேன் நான். So again, the vision and mission of Mindsphere Academy is to promote mental health and well-being of school students by equipping teachers with basic knowledge of children's as well as adolescents' behavior problems and with basic psychological counseling skills. அதாவது பள்ளி குழந்தைகள், பள்ளி மாணவிகள் எடுத்துட்டிங்கன்னா வீட்டில் இருக்க டயத்தை விட அதிக நேரம் பள்ளிகளில் தான், ஸ்கூல்ஸில் தான் செலவழிக்கிறாங்க இல்லையா? இப்போ டீச்சர்ஸ் கூட அதிகமாக செலவழிக்கிறாங்க. டீச்சர்ஸை டியூன் பண்ணுறது மூலமாக டீச்சர்ஸுக்கு அடிப்படையான அடலசன் அந்த குழந்தைகளோட பிஹேவியர் ப்ராப்ளம், அவங்களோட எமோஷனல் ப்ராப்ளம் அல்லது சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், இதை எப்படி சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணுறது, அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை அடிப்படையாக டீச்சர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுத்தா நாட்டுக்கு சேர பெரிய அது சேவையாகும். எதிர்கால சந்ததியை உருவாக்குறதுல டீச்சரோட பங்கு ரொம்ப முக்கியம்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ விஷன் மிஷன் இதுதான். இந்த சேனல், யூடியூப் சேனல் தமிழ்லேயும் வரும், இங்கிலீஷ்லேயும் செப்பரேட்டாக வரும். இப்போ இந்த படத்தை பாருங்க. அவர் எஜுகேஷன் சிஸ்டம், ஃபெயிலிங் எஜுகேஷன் சிஸ்டம். அதாவது இங்கே போட்டி ஒன்று, அதாவது ஒரு மரம் இருக்குது, அதில் இருக்க பழத்தை பறிக்கிறோம். ஆனால் போட்டியாளர்கள் யாரான்னு பாருங்க. காக்கா இருக்குது, குரங்கு இருக்குது, பெங்குவின் கூட இருக்குது, மீன் கூட இருக்கு பாருங்க, யானை இருக்குது, நாய் நரியெல்லாம் இருக்குது. ஆனால் போட்டி எல்லாருமே ஒவ்வொன்றுக்குமே வித்தியாசமான குணங்கள் இருக்கும் இல்லையா? தனித்திறன்கள் இருக்கும். ஆனால் போட்டி ஒன்று, அந்த மரத்தில் இருக்க பழத்தை பறிக்கிறோம். அதாவது அப்படியே ஸ்கூலுக்கு கொண்டு வாங்க. இதை எக்ஸாமினேஷன், மார்க் ஸ்கோர் பண்ணுறது, இதை மட்டும்தான் எய்மாக வச்சு போயிட்டுருக்கு. எப்படி இந்த அனிமல்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் தனித்திறமை இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் மீன் எடுத்துக்கோங்க. மீன் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது, மரம்லாம் ஏற முடியாது. பட் தண்ணிக்குள்ளே விட்டால் அதுதான் கிங்கு இல்லையா? யானைக்கு ஒரு சக்தி இருக்குது, குரங்குக்கு ஒரு சக்தி இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே வித்தியாசப்படுது. இதெல்லாம் வெளியில் தெரிகிற விஷயங்கள். மனுஷங்களும் வித்தியாசப்படுறோம். உருவத்தில் மட்டும் இல்லை, நிறத்தில் மட்டும் இல்லை, உயரத்தில் மட்டும் இல்லை, குணத்தில் மட்டும் இல்லை, அறிவித்திறம், அதாவது காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவோம். மெமரி, திங்கிங், முடிவெடுக்கிறது, ரீகால், அதாவது மெமரி, திரும்ப ஞாபகப்படுத்தி பார்க்கறது, இந்த மாதிரி பல விஷயங்களை வித்தியாசப்படுறோம். ஆனால் போட்டி ஒன்று தான், எக்ஸாம் ஸ்கோர். இதைத்தான் பார்த்துட்டு இருக்கோம். இங்கே தான் பிரச்சனையே வரும். சரியா? இங்கேயும் அப்துல் கலாம்ஜியை கூப்பிடுறேன். தி பெஸ்ட் பிரெயின்ஸ் ஆஃப் தி நேஷன் மே பி ஃபவுண்ட் அட் தி லாஸ்ட் பெஞ்சஸ் ஆஃப் தி கிளாஸ் ரூம். ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. லாஸ்ட் பெஞ்சில் இருக்கவங்கெல்லாம் படிக்கிறதுக்கு லாயக்கு இல்லை, புத்திசாலிகள் இல்லை, அந்த மாதிரி தான் முத்திரை குத்திடுறாங்க பெரும்பாலும். பட் இவர் என்ன சொல்கிறாரு? பெஸ்ட் பிரெயின்ஸ் ஆஃப் தி நேஷன், மிகச்சிறந்த அறிவாளிகள் கடைசி பெஞ்சிலேருந்து நிறையா வந்திருக்காங்க, வர வாய்ப்பு இருக்குது. அதுக்காக கடைசி பெஞ்சில் இருக்கலாம் அறிவாளிகள், ஞானிகள், யோகிகள்னு சொல்லலை, விஞ்ஞானிகள்னு சொல்லலை, அங்கேயும் இருப்பாங்க அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு. இங்கே அதே கருத்து தான். ஹியூமன் பீயிங்ஸ் டிஃபர் நாட் ஓன்லி இன் தேர் ஃபிசிக்கல் அஸ்பெக்ட்ஸ் பட் ஆல்சோ இன் தேர் காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ். உருவத்தில் மட்டும் நம்ம வித்தியாசப்படலை, நம்மளோட மூளை திறன்களே வித்தியாசப்படும். அதை புரிஞ்சுக்காம கோல் ஒன்றா வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ பாருங்கள், அகடமிக்கலி பிரைட் சில்ட்ரன், அவங்கள பற்றி நம்ம கவலைப்பட போகிறதில்ல. இறைவன் செயலாக அவங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக இருக்குது.
நம்ம கவலை வந்து கடைசியாக பாருங்க, பிலோ ஆவரேஜ், ஆவரேஜ் அச்சீவிங் சில்ட்ரன் அண்ட் பிலோ ஆவரேஜ். படிக்க நல்ல புத்திசாலியாக இருக்காங்க, பட் படிக்க மாட்டுறாங்க, வேணும்னே செய்கிறாங்க, சேட்டை பண்ணுறாங்க, இந்த மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவங்கள தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். முக்கியம் ஆவரேஜ் அண்ட் பிலோ ஆவரேஜ் சில்ட்ரன். ரொம்ப பர்டிகுலராக பிலோ ஆவரேஜ் ஏன் அப்படி இருக்காங்க, என்னென்ன காரணங்கள், உடல் ரீதியாக, மன ரீதியாக, சமூக ரீதியாக அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கலாம், ஏன் அப்படி இருக்காங்க, அதைத்தான் பார்க்க போகிறோம் நம்ம. சரியா? இந்த சேனல் அடுத்தடுத்து வர்றதெல்லாம் இதைத்தான் பர்டிகுலராக டீல் பண்ண போகிறோம். அடுத்து பாருங்க. ஸோ எ டீச்சர் கேன் மேக் ஆர் பிரேக் எ சைல்ட். டீச்சர்ஸ் வந்து ஒரு குழந்தைய உருவாக்குறதும் அவங்கள உருக்குலைக்கிறதும் பெரும்பாலும் அவங்க கையில் இருக்கு. ஏன்னா டீச்சர்ஸ் ஆர் பேரண்ட்ஸ் அட் ஸ்கூல்ஸ், பேரண்ட்ஸ் ஆர் டீச்சர்ஸ் அட் ஹோம்ஸ். இந்த மாதிரி ஒரு சேயிங் இருக்கு, ஒரு வழக்கு சொல் இருக்கு. பெரும்பாலான நேரங்கள் குழந்தைகள் டீச்சர்கிட்ட தான் இருக்காங்க. டீச்சர்ஸ் வந்து நல்லா கவனிச்சு குழந்தைகிட்ட வித்தியாசங்களை உணர்ந்து ஆரம்பத்திலே சரி பண்ணால் நாட்டுக்கு நல்ல பிரஜையை அவங்க கொடுக்க முடியும். இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ரோக்ராம் வந்து, இந்த சேனலு, இந்த அகாடமி வந்து டீச்சர்ஸ்க்கு மட்டும் இல்லை, பேரண்ட்ஸ்க்கும் முக்கியத்துவம் கொடுக்குது. பள்ளி குழந்தைகளோட பேரண்ட்ஸ் எல்லாருமே பேரண்ட்ஸ் இல்லையா? ஒய், வாட் அண்ட் ஹவ், இது எப்படி என்னன்னு பார்க்க போகிறோம் நம்ம. ஒரு உண்மை உங்களுக்கு தெரியுமா? ஸ்கூல் டீச்சர்ஸ் கேன் ரெடியூஸ் நம்பர் ஆஃப் இன்மேட்ஸ் இன், அதாவது பிரிசன்ஸ். இப்போ ஒரு மிடில் ஸ்கூல், எலிமெண்ட்ரி ஸ்கூலு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மிடில் ஸ்கூல், அந்த அளவுக்குள்ள ஒரு டீச்சர்ஸ் வந்து இந்த நாம கொடுக்க போகிற சைக்கோ எஜுகேஷன் அதில் நாலேஜபிளாக இருந்து அப்ளை பண்ணாங்கன்னா அவங்க என்னெல்லாம் பண்ண முடியும் பாருங்க. ஸ்கூல் டீச்சர்ஸ் கேன் ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் இன்மேட்ஸ் இன் பிரிசன்ஸ். சிறைச்சாலையில் உள்ள கிரிமினல்ஸ், குற்றவாளிகளோட எண்ணிக்கையை குறைக்க முடியும். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. கரெக்ஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அப்படின்னா சீர்திருத்த பள்ளின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இடங்கள். சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டல் ஆர் மென்டல் அசைலம்ஸ், மனநோய் காப்பகங்கள், மனநல காப்பகங்கள், மனநோய் சம்பந்தப்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸு, அங்கே உள்ள எண்ணிக்கையை குறைக்க முடியும், பேஷண்ட்ஸை குறைக்க முடியும். ரீஹேபிலிட்டேஷன் சென்டர்ஸ், அதாவது புனர்நிர்மாணம், மறுவாழ்வு மையம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இடங்களில் உள்ள எண்ணிக்கையை குறைக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லைங்க, கேன் ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் அடலசன்ட் சூசைட்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடலசன்ட் சூசைட்ஸு. இதை பாருங்கள், நம்ம நாட்டில் வந்து எவ்வளோ நடக்குது பாருங்கள். இது லேட்டஸ்ட்டு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடைக்கல, ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். எவ்ரிடே இந்தியாவில் 28 ஒவ்வொரு நாளும் மாணவர்கள், அதாவது அந்த 13 வயசுலேருந்து 24 அந்த ஏஜ் குரூப்புக்குள்ள சொல்லலாம், இவ்வளோ பேர் ஒவ்வொரு நாளும் உயிரை விடுறாங்க. தேவையில்லாம அவசியம் இல்லாத ஒரு உயிர் இழப்புகள். இதை நம்ம பக்கத்தில் நடக்கிறப்ப தான் நம்ம அந்த பெயின் தெரியும். நமக்கு வேண்டியவங்களுக்கோ நம்மளுக்கோ நடக்கிறப்ப தான் அந்த வலி தெரியும் இல்லையா? பாருங்க எவ்வளோ பாருங்க. தமிழ்நாடு வந்து 2வது இடத்துல இருக்கு இந்தியாவில். ஃபர்ஸ்ட் வந்து மகாராஷ்டிரா. ஸோ தமிழ்நாடு டேக்ஸ் தி செகண்ட் பிளேஸ் நெக்ஸ்ட் டு மகாராஷ்டிரா. சூசைடில், அடலசன்ட் சூசைடில் பர்டிகுலராக எவ்வளோ பெரிய அலார்மிங்கான விஷயம் பாருங்க. ஸோ இதெல்லாம் கணக்கில் வந்தது. கணக்கில் வராத விஷயங்கள் கிராமத்துலலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சத்தம் இல்லாமல் கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க பாடிகள், அதெல்லாம் இருக்குது. ஓகே, இது ஸ்லைடு ரொம்ப முக்கியமான ஸ்லைடு. இது வந்து பெங்களூரில் இருக்குது, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்சஸ் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், அவங்களோட ரிப்போர்ட், சர்வே ரிப்போர்ட் இது. இது இந்த நியூஸ் பார்த்துருக்க கூடும் நீங்கள். சிறார் குற்றங்களில் தென் மாநிலங்களில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது என மனநல மருத்துவக் கழகத்தின் மாநில தலைவர் டாக்டர் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். 2023 வந்த நியூஸ். இன்னும் அதிகமாயிட்டே இட்ஸ் அலார்மிங்லி இன்க்ரீஸ். ஓகே, இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏன் அடலசன்ஸ் எவ்வளோ சூசைடெல்லாம் நடக்குது? சூசைடுங்கிறது எக்ஸ்ட்ரீம் கேஸ். அதுக்கு கீழே கொஞ்சம் வாங்க, போதை பழக்கத்துக்கு போகிறது, தவறான பாதைகளுக்கு போகிறது, டீனேஜ் பிரெக்னன்சி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். டிவிஎஸ்ன்னு சொல்லுவோம், பாதை மாதிரி தடுமாறி போகிறது. இதெல்லாம் தடுக்க முடியும் டீச்சர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுத்தா. பேரண்ட்ஸுக்கும் இந்த ட்ரைனிங் கண்டிப்பாக நிச்சயமாக பொருந்தும். அது ஏன்னா ஏற்கனவே சொல்றீங்க, பேரண்ட்ஸ் ஆர் டீச்சர்ஸ் அட் ஹோம்ஸ், டீச்சர்ஸ் ஆர் பேரண்ட்ஸ் அட் ஸ்கூல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வாங்க. வாட் இஸ் ஹெல்த்? ஹெல்த்னா என்னன்னு உலக சுகாதார நிறுவனம் சொல்லுதுன்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸ் டெஃபனிஷன்.
ஃபிசிக்கல் வெல்பீயிங், உடல் ரீதியாக நல்லா பலமாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். அது மட்டும் இருந்தால் போதுமா? மென்டல் வெல்பீயிங், மென்டல்னு சொன்னாலே நம்ம நாட்டில் ஏதோ, நம்ம நாட்டு உலகத்திலே இருக்குது, ஸ்டிக்மான்னு சொல்லுவாங்க. மென்டல்ங்கிற வார்த்தையே வந்து வித்தியாசமாக பார்க்குறாங்க. நிச்சயமாக தப்பு அது. ஸோ என்ன, ஒரு பல்லு பிரச்சனைன்னா டென்டிஸ்ட்டை போகிறோம், ஸ்கின்னு பிரச்சனைனா டெர்மட்டாலஜிஸ்ட்டை போகிறோம், கண்ணுக்கு பிரச்சனைனா ஆப்தால்மாலஜிஸ்ட்டை போகிறோம். இதெல்லாம் பெருமையாக சொல்லிக்கிறோம், நான் அங்கே போனோம் இங்கே போனோம். ஆனால் மனநல பிரச்சனை ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போனோம் இல்லை சைக்கியாட்ரிஸ்ட்டை போனோம் அப்படின்னு போகிறதுக்கு தயங்குறாங்க, வெளியே சொல்கிறதுக்கும் தயங்குறாங்க. இந்த வார்த்தையே வந்து அதனால ஒரு மாதிரி நெகட்டிவாக பயன்படுத்துகிறாங்க, மக்கள் மனசில் தோணுது. அதனால மென்டல்ங்கிறதுக்கு பதிலாக சைக்காலஜிக்கல் ஆர் எமோஷனல் வெல்பீயிங் சொல்லலாம். ஈக்குவலாக ரெண்டுமே பொருத்தமான விஷயங்கள் தான். சைக்காலஜிக்கல் ஆர் எமோஷனல் வெல்பீயிங், ஃபிசிக்கலாக மட்டும் உடல் ரீதியாக நோய் நொடி இல்லாமல் இருந்தால் மட்டும் பத்தாது, மன ரீதியாகவும் எமோஷனலாகவும் ஹெல்த்தியாக இருக்கணும். அடுத்து பாருங்க, இது ரெண்டு இருந்தால் போதுமா? சோசியல் ஹெல்த், சோசியல் வெல்பீயிங், சமுதாயத்துக்கு யாராவது கான்ட்ரிபியூட் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் அடங்குது. சோசியல் ஹெல்த், சமுதாயத்தில் நாமளும் ஒரு ப்ரொடக்டிவாக இருக்கணும், ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள் அதுவும் ஹெல்த்தில் அடங்குது. இது மூணுமே இருக்கவங்க நல்ல ஹெல்த்தியஸ்ட் பர்சன் சொல்லலாம். அது மட்டும் நம்ம இந்தியன் கான்டெக்ட்ல என்ன சொல்கிறாங்கன்னா, இது மூணுமே நல்ல சவுண்டாக இருந்தால் ஒரு மாதிரி ஈகோயிஸ்டிக் பர்சனாலிட்டி வந்துடும். அதனால வந்து இன்னொன்று அடிஷனலாக சேர்க்குறாங்க, அதுக்கு பேர் ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங். எல்லாம் இருந்தால் பத்தாது, தன்னை அறியாமல் ஒரு அகங்காரம் வளர்ந்துடும். அதனால ஒரு இறை உணர்வுடன் வாழுதல், ஆன்மீகம் அப்படின்னு சொல்கிறோம், ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங். இப்போ நமக்கு மேலே உள்ள ஒரு சக்தியுடன் ஒரு தொடர்பு கொள்ளுதல், இறை உணர்வுடன் வாழ்தல், இந்த மாதிரிலாம் சேர்க்குறாங்க. ஸோ இதுதான் ஹெல்த்துங்கிறது. பட் இதில் மோஸ்ட் இக்னோர்டு பார்ட் இஸ் மென்டல் ஆர் சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங். ஃபிசிக்கல் வெல்பீயிங், இப்போ ஒரு ஸ்கூலே எடுத்துக்கங்க, ஒரு குழந்தைக்கு தலையில் லேசாக அடிபட்டுருச்சு, கையிலையோ கால்லையோ, உடனே கவனிக்கிறாங்க. எம்பத்தின்னு சொல்கிறோம்ல, ஐயோ அடிபட்டுருச்சு, போ நான் மருந்து போட்டுக்கோ, போ டாக்டர்கிட்ட போ, ரெஸ்ட் எடு, காய்ச்சல் இருக்கா ரெஸ்ட் எடு சொல்கிறோம். ஏன் டல்லாக இருக்கேன்னு. ஆனால் மனசில் எமோஷனலாக பாதிக்கப்பட்ட குழந்தைகள், ஃபார் எக்ஸாம்பிள் புல்லியிங்னு வச்சுக்கோங்க, புல்லியிங் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் குழந்தைகள் மத்தியில் எல்லா ஸ்கூல்லையும் இருக்கும், எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் இருக்கும். புல்லிங் மீன்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டை 4-5 பேரோ ஒரு சிலரோ சேர்ந்து ரொம்ப டாக்டிக்கலாக அவங்கள டார்கெட் பண்ணிக்கிட்டு அவளை கஷ்டப்படுத்திட்டு ஏதாவது ஒரு வகையில் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. புல்லிங்னு சொல்லலாம் அதுக்கு பேர். அதெல்லாம் ரொம்ப உடலில் பட்ட காயத்தை விட ரொம்ப நாளாக ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பட் அது நமக்கு தெரியாது. என்ன செய்கிறோம், டீச்சர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் அட்வைஸ் பண்ணி அனுப்பி விட்றாங்க. வீட்டில் போய் சொன்னால் திட்டி, நீ என்ன சாதாரண ஆளாக ஏதாவது சேட்டை பண்ணியிருப்ப, இந்த மாதிரி சொல்லி அனுப்பி விட்றாங்க. ஸோ அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டிய விஷயம் மென்டல் ஹெல்த் அல்லது எமோஷனல் ஹெல்த். அதுதான் இந்த விஷன் மிஷன், திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இப்போ டீச்சர், ஏன் டீச்சரை வந்து குறிப்பாக அவங்கள ட்ரெயின் பண்ணணும், டியூன் பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அதிக நேரம் வாழ்க்கையில் டீச்சர் கூட செலவழிக்கிறாங்க, பள்ளி வாழ்க்கையில் குழந்தைகள், பள்ளி குழந்தைகள். ஸோ டீச்சர் ஹேஸ் டு ரெஸ்பாண்ட் டு, அவங்க வந்து பேரண்ட்ஸுக்கும் பதில் சொல்ல வேண்டியது, சமுதாயத்துக்கு பதில் சொல்ல வேண்டியது, அவங்க அட்மின்ஸ், அவங்களோட மேனேஜ்மெண்ட், அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அண்ட் சார் தனக்குத்தானே மனசாட்சின்னு இருக்குல்ல, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லிக் கொடுக்குறேன் இந்த குழந்தைக்கு, இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு, கிளிப்பிள்ளைக்கு மாதிரி சொல்லித்தர்றேன், பட் ஒன்றும் புரிய மாட்டேது, ரிசல்ட் இருக்க மாட்டேது அப்படின்னு குற்ற உணர்ச்சியோடு வர்ற எங்கிட்ட கவுன்சிலிங் வர்ற டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் எங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அதிலேருந்து கொடுக்குறேன். டீச்சர் மட்டும் இல்லைங்க, பேரண்ட்ஸும் ரொம்ப முக்கியம். இது பேரண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸுக்குமான ஒரு முயற்சி தான் அது, பயிற்சி தான் அது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தடுத்து வர யூடியூப் சேனல் பீரியாடிக்கலாக வந்துகிட்டு இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி வீக்லி ஒன்ஸ் வீடியோ வந்துட்டு இருக்கும். இதில் என்ன பண்ண போகிறோம், யங்கர் சில்ட்ரன், அதாவது ஏஜ் குரூப் 3 to 13, அப்ராக்சிமேட்டாக 3-13 வயசுக்குள்ளேயும் இருக்க குழந்தைகள், அவங்க பேரண்ட்ஸு, அவங்கள அவங்களுக்கு டீச் பண்ணுற டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயங்கள். ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு டெவலப்மெண்டல் டிஸார்டர்ஸ். டெவலப்மெண்டல் டிஸார்டர்ஸ்னு ஒரு 10-12 வகை இருக்குங்க. அதை வந்து ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டோம்னா ஒரு 5 வயசுக்குள்ளே அதிகபட்சம் தெரிஞ்சு போகும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. அதை சேட்டை வேணும்னே பண்ணுறாங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு பனிஷ் பண்ணிடுறோம் குழந்தைகளை. அதனால எதிர்காலத்தில் பெரிய கிரிமினல்ஸாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஆதாரங்கள்லாம் இருக்குது.
சரியா? அதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம ஆராய்ச்சி பண்ண போகிறோம். எப்படி அதெல்லாம் மேனேஜ் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். அடுத்து பாருங்க, ஓல்டர் சில்ட்ரன், அதாவது அடாலசன்ஸ், பதின்பருவத்தினர் அப்படின்னு சொல்லலாம். சைக்கோ சோசியல் ப்ராப்ளம்ஸ் பிகாஸ் ஆஃப் அன்ட்ரீட்டட், அது 2 பிரிவாக வச்சிருக்கு. ஏர்லி சைல்ட்ஹுட் டிசார்டர்ஸ், அதாவது 10-13 வயசுக்குள்ள கண்டுபிடிக்காம அப்படியே விடுபட்டு போன சில டெவலப்மெண்டல் டிசார்டர்ஸ், அதாவது வளர் பருவத்தில் வரக்கூடிய சில சின்ன சின்ன பிரச்சனைகளை கவனிக்காம விட்டதுனால வரக்கூடிய உளவியல் பிரச்சனைகள், அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அந்த மாணவ மாணவிகளுக்கு ஏற்படுற உளவியல் பிரச்சனை, அதனால அவங்க படிப்பு எப்படி பாதிக்குது, சமூக வாழ்க்கை எப்படி பாதிக்குது, இதெல்லாம் பார்க்க போகிறோம். அதில் பாருங்க, ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு இமோஷனல், பிஹேவியரல் ஆர் ஸ்காலாஸ்டிக் டிஃபிகல்டிஸ். அது போக நார்மல் சில்ட்ரன் எல்லாருக்குமே வரக்கூடிய பிரச்சனை எமோஷனல் இஷ்யூஸ், அந்த வயசில் வரக்கூடியது. ஏன்னா ஹார்மோன் லெவல்ஸ் எல்லாம் கண்டபடி இருக்கும். பிஹேவியரல், பிஹேவியர் சம்மந்தம், நடத்தை சம்மந்தப்பட்டது. ஆர் ஸ்காலாஸ்டிக் டிஃபிகல்டிஸ்னால் படிக்கிறதுல சில சிரமங்கள், லேர்னிங் டிசேபிலிட்டி சொல்லுவோம். அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஏன் எல்லாம் நல்ல புத்திசாலியாக இருந்தால் என்னோட பையனான பொண்ணால் ஏன் நல்லா ஸ்கோர் பண்ண முடியல, ஏன் ஸ்கூலில் சைன் பண்ண முடியல, இந்த கேள்விகள் நிறையா பேரண்ட்ஸ்க்கு இருக்கும், டீச்சர்ஸ்க்கு இருக்கும். அதெல்லாம் டீட்டெயிலாக ஆராய்ச்சி பண்ண போகிறோம். அடுத்து எல்லாத்த விட முக்கியமானது அடிக்ஷன்ஸ், பெரிய இஷ்யூ இருக்குது. அடிக்ஷன்ஸ், அடிமையாகுதல், அதுலேருந்து வெளியே வர முடியாத தவித்தல், இதில் எப்படி மேனேஜ் பண்ணலாம், இதெல்லாம் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு சொன்னதில் சைல்ட்ஹுட் டிசார்டர்னு சொன்னேன் இல்லையா, அதில் இந்த விஷயங்கள்லாம் நிறைய பார்க்க போகிறோம். இப்போதைக்கு ஒரு மேலோட்டமாக ப்ரௌஸ் பண்ணுறோம். இது டீட்டெயில்டாக ஒவ்வொரு வீடியோவிலையும் டீட்டெயிலாக ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்க போகிறோம். இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர், அந்த சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா 4%, அதாவது எந்த நம்ம நாட்டில் எந்த ஸ்கூலில் போனாலும் 4% வரைக்கும் அந்த ப்ரிவேலன்ஸ்னு சொல்லுவோம், அது கண்டுபிடிக்க முடியும். அதில் 3:1 போட்டிருக்குது. மேல் ஃபீமேல் ரேஷியோ. ஆண் குழந்தைகளுக்கு 3:1, ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட அந்த விகிதாச்சாரத்தை கொடுக்குது. அடுத்து பாருங்க, ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்ஸ், காண்டக்ட் டிசார்டர், எலக்டிவ் மியூட்டிசம் இருக்கு. இதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இனோரசிஸ், அதாவது பெட் வெட்டிங் சொல்லுவாங்க. படுக்கையில் யூரின் போகிறது குழந்தைகளுக்கு வழக்கம் தான். பட் வயசு கூட கூட அது குறைஞ்சிட்டே போகணும். சில குழந்தைகளுக்கு 10 வயசு 15 வயசுக்கு கூட அது இருக்குது. ஆனால் வெளியே சொல்ல மாட்டாங்க வயசு கூட கூட. அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள், அவங்க படிப்பு எப்படி பாதிக்குது, எமோஷனலாக எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, இதெல்லாம் பார்க்க போகிறோம். அடுத்து பாருங்கள், டிக் டிசார்டர்னு ஒன்று இருக்குது. இது நரம்பியல் சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸ்கூல் ரெஃப்யூசல், குழந்தை ஸ்கூலுக்கு போக நம்ம எல்லா குழந்தையும் மறுப்பாங்க ஆரம்பத்தில், பட் அட்ஜஸ்ட் ஆயிடுவாங்க. ஸ்கூல் ரெஃப்யூசல் வந்து கான்ஸ்டன்டாக தொடர்ந்து ஸ்கூலுக்கு போகனால பயந்து ரொம்ப உடம்புக்கு முடியலை, ஏதாவது வயிற்று வலிக்குது, ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஏதாவது காரணம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. சம் எமோஷனல் ப்ராப்ளம்னு அர்த்தம். இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸ்லீப் டிசார்டர்ஸ், குழந்தைகளுக்கு தூக்கத்தில் வரக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால் எப்படி மறுநாள் பாதிக்கப்படுது, அவங்களோட அகாடமிக் ஆக்டிவிட்டிஸ் எப்படி பாதிக்கப்படுது, எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸ்டாமரிங்னு ஒன்று இருக்குது, அதாவது திக்கி பேசுதல்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் குழந்தை பருவத்திலே ஈஸியாக சரி பண்ணலாம். அது 10-15 வயசுக்கு மேலே, 10 வயசுக்கு மேலே அதை கவனிக்காமல் விட்டாலே லைஃப் லாங்காக இருக்கும் அது இந்த பிரச்சனை. அந்த அந்த பிரச்சனை இருக்கிறதுனாலே அவங்க செல்ஃப் எஸ்டீம், சுயமரியாதை பாதிக்கப்பட்டு நல்ல புத்திசாலிகள் கூட சாதாரண கிளர்க்கல் வேலை, ஒரு மெக்கானிக்கு, அந்த மாதிரி அதிகமாக பேசாத ஒரு துறைக்கு போயிடுவாங்க. பேச வாய்ப்பு இருக்காத துறைக்கு. இதெல்லாம் நேரடியாக நாங்கள் பார்க்குறோம். அடுத்து மென்டல் ரிட்டார்டேஷன் ஆர் இன்டலெக்சுவல் டிசேபிலிட்டி, இதுவும் டீட்டெயிலாக பார்க்க வேண்டிய விஷயம். சென்சரி ப்ராசஸிங் டிசார்டர்னு இருக்குது. இது நரம்பியல் சம்மந்தப்பட்டது. எல்லாத்தையும் விட அதிகமாக இருக்கிறது ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசேபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது கற்றலில் குறைபாடு எவ்வளோ இருக்குது பாருங்கள். அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம், அட் எனி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் போனாலும் ஒரு 10-15%, 15% வரைக்கும் இருக்குன்னா பார்த்துங்க எவ்வளோ வேற பாதிக்குதுன்னு. ஸோ இது லேர்னிங் டிசேபிலிட்டியில் கற்றலில் குறைபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமானது. நல்ல இன்டெலிஜென்ட்டான குழந்தைங்களா இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, நல்லா புரிஞ்சுக்குவாங்க. பட் கற்றலில் குறைபாடுன்னு ஒன்று இருக்குது. உடம்புல சின்ன சின்ன குறைபாடு இருந்தால் வெளியே தெரியும். பட் இந்த மாதிரி மூளையில் சில சின்ன சின்ன மாற்றங்கள், சில அமைப்புகளில், நரம்பியல் அமைப்புகளில் மாற்றங்கள் இருக்குது, வெளியில் தெரியாது இல்லையா. பிஹேவியர்லாம் தெரியும். இது வளர்ந்த பிறகு தற்கொலை வரைக்கும் கொண்டு போகுது.
இது ஆரம்பத்திலே சரியாக கவனிச்சவங்க பெரிய பெரிய ஆளுகளாக இருக்காங்க. அதையும் நான் உதாரணத்தோட உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன். அடுத்து தீவிரமான விஷயம் அடிக்ஷன்ஸ். அடிக்ஷன்லாம் நிறைய இருக்குது. சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ்ன்னு சொல்லுவோம். மொபைல் அடிக்ஷன். இது ரொம்ப சீரியஸான ப்ராப்ளம். இது நிறைய இதை பற்றி டீல் பண்ண போகிறோம். சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் பல விஷயங்கள். இப்போ ஸ்கூலில் ஃபேமஸ்னா கூலிப்புன்னு ஒரு இருக்குது, ஒரு போதை பார்க்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இதெல்லாம் நிறைய போயிட்டுருக்கு. பிஹேவியரல் அடிக்ஷன்ஸ் வேறு இருக்குது. எல்லாத்தையுமே டீல் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து சம் ஆஃப் மை ஃபீல்டு ஆக்டிவிட்டீஸ். இந்த லைனில் நான் பல வருஷங்களாக என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒவ்வொரு ஸ்கூல்லையும் போய் திரும்ப திரும்ப சான்ஸ் கேட்டு நான் வந்து டீச்சர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். நல்லா பாருங்க. இது அக்ரிகல்ச்சர் காலேஜ். இது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பண்ணுது. இது கெரியர் பிளானிங், கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம். இது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ப்ரெஸ்ஸில் நான் ஒன் ஆஃப் தி ரிசோர்ஸ் பர்சனாக இருந்தேன். அவங்க மூலமாக போனது. சென்னையை சுற்றி இருக்க ஊர்களுக்கு போவோம், பாண்டிச்சேரி இந்த மாதிரி இடங்கள்லாம். இது டீச்சர் ட்ரைனீஸுக்கு இந்த பேசிக் ஸ்கில்ஸ் கொண்டு போனது. இது ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கூலு. திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். The vision and mission of Mindsphere Academy is to promote mental health and well-being of school students by equipping teachers with basic knowledge of children's as well as adolescents' behavior problems and with basic psychological counseling skills. டீச்சர்ஸை டியூன் பண்ணுறது மூலமாக அவங்ககிட்ட எத்தனை குழந்தைகள் படிக்க போகிறாங்க வருஷக்கணக்கில், நாட்டையே சீர்திருத்தம் பண்ண முடியும். அந்த பெரிய முயற்சியில் இறங்கியிருக்கேன். அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன வழியில் நீங்களும் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் நான். If you find this content helpful, please subscribe to the channel and turn on notifications so you don't miss any of our regularly updated videos featuring the latest insights of the topic. Thank you. See you soon.